எப்போதுமே கிளாஸ் ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டு எதுக்காக சொல்லி அப்ப என்ன செய்யறோம்? நம்ம
மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா டிவி போகும்போது காய்கறி வாங்கணும், என்ன வாங்கணும், எங்க வாங்கணும், இல்லைன்னா கிளாஸ் பண்ணோம்னா சிஸ்டர் என்ன பேசணும் என்ன சொல்லணும், இதெல்லாம் நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா என்ன நினைக்கணும், எதுக்கா அந்த பாட்டு சொல்றாங்க. உங்க மைண்டுக்கு ட்ரைனிங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கேட்ட வானில 5 விஷயங்களை நான் நினைவுக்கு கொண்டு வரணும். இப்ப ஆயிரக்கணக்கான புக்கு குமிக்கி கிடந்ததுன்னா ஒண்ணு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா லைப்ரரியில எத்தனை லட்சம் புக்கு இருக்கு, ஏன் ஈஸியா எடுக்கிறது? ஏன்னா எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் அடிக்க வச்சிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் வேணும்னா அந்த ஏரியாவுக்கு போனேன்னா போதும். இந்த ஆன்லைன் இந்த ஆண்டுக்குள்ள ஒரு புக்கு வேணும்னா அந்த ஏரியாவுக்கு போன போதும், உடனே எடுக்கலாம். அதே மாதிரிதான் நினைவுல நம்ம கொண்டு வரணும்னா முதல்ல நினைவுல வைக்க நமக்கு தெரியும். முதல்ல வைக்க பழகினாதான் எடுக்க முடியும் உங்களால. சில பேருக்கு பாருங்க, அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கிற பழக்கம். கரண்ட் போயிட்டா கூட கவலை ஈஸியா எடுத்துருவோம், ஏன்னா உங்களுக்கு பழக்கம். எந்த இடத்துல சும்மா வேணாம்ப்பா. சில பேருக்கு எதையுமே ஒண்ணா வைக்க தெரியாது. ஒரு இங்க வைப்பாங்க, ஒண்ணு அங்க வைப்பாங்க, அவங்களுக்கு கரண்ட் போயிட்டு அந்த எடுத்துரும். ஏன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம கூட என்ன பண்ணா ஞாபகத்தை எப்படி உள்ள வைக்கணும்னு தெரியும். அப்ப வாங்கி முடிந்த பிறகு அந்த பாடம் ஒரு பாடம் நடக்கும் போது 5 விஷயங்களை நம்ம மனசுல கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்ன? இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியாது. முதல்ல நீங்க தலைப்பு. இரண்டாவது, இன்னைக்கு பாபா என்ன கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பாபா என்ன பதில் சொன்ன. இன்னைக்கு பாபா பதில் சொல்லும்போது 4 பாயிண்ட் சொன்னேன். 1 2 3 4 சொல்லி என்ன கேள்வி கேட்டாரு? நீங்க பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கல. பாபா நமக்கு என்ன சேவை செய்யறேன்னு சொன்னேன். குழந்தைகளுக்கு பாபா என்ன சேவை செய்யறேன்னு சொன்னாங்க. மூன்றாவது, தாரணைக்கான 2 விஷயங்கள். தாரணா கேள்வியே சாரம் சொல்லிட்டு 2 பாயிண்ட் சொல்லுவார். இது மூணாவது. நான்காவது, இன்னைக்கு வரதானம் பாபா என்ன. ஏன்னா வரதானம் கொடுக்கும்போது அவர் டீச்சர் கிடையாது, சத்து கொடுக்கும்போது. வரதானம்னா என்ன? நான் எந்த முயற்சியுமே பண்ணாம அந்த பலனை அடைய முடியும். வக்கீல் ஆயுஷ்மான் பவன் சொல்ல நீங்க ஆயுஷ்மான், தன்மான் பவன்னா செல்வந்தல் ஆகிடுவீங்க. நீங்க முயற்சியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. முயற்சி செஞ்சுதான் அடைஞ்சாக்கா அதுக்கு வரதானமே தேவையில்லை, பிளஸிங்ஸ் தேவையில்லை. அதனால பிளஸிங்ஸ் கொடுக்கிறவர் யாரு? பாபான்னு சொல்லுவாங்க, சத்து குரு. அப்ப சத்து குருனுடைய வரதானம் இல்லை. ஐந்தாவது ஸ்லோகன். ஸ்லோகன் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கும். அதனாலதான் அது ஸ்லோகனா வந்து. அப்ப இந்த 5 விஷயங்கள் என்ன? இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? கேள்வி பதில் என்ன? தாரணைக்கான 2 சாரம் என்ன? வரதானம் என்ன? ஸ்லோகன். இந்த 5 நீங்க நினைச்சு நீங்க வச்சீங்க, முதல் நாள் தான் வராது. இன்னைக்கு இப்ப கூட 3 நிமிஷம் யோகா நம்ம பாத்தீங்கன்னா 1 2 பாயிண்ட் வந்தாலே பெரிய விஷயம், ஆகாசமா இருக்கும். ஆனா 1 மாசம் தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க மைண்டுக்கு என்ன தெரியும்? யோகா முடிக்கணும்னு இவன் நம்ம புரிஞ்சு இருக்கணும். சொல்லு அதை சொல்லுவோம், அதுக்குள்ள நானே ரெடியா இருக்க மைண்ட் கொஞ்சம் தயார் பண்ணணும். நாம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்தா கூட உங்களுக்கு பாட்டும் கேட்காது, யோகாவும் வராது. அதுக்கு பாயிண்ட் பாபா நினைவு என்பது வெறும் பாபா நினைக்க மட்டும் இல்ல, பாபாவுடைய ஞானத்தை நினைச்சாலே கலைஞ்சாலும் அதுவும் பாபா நினைவுதான். அந்த கணக்குல தான் எடுத்துக்கொள்ள வருகின்றது. அதனால அதே மாதிரி இந்த டிராபிக் கண்ட்ரோல் யோகா ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பண்ணணும்? யோகானா யோகா தான். இது என்ன டிராபிக் கண்ட்ரோல் யோகா, ஈவினிங் யோகா, மார்னிங் யோகா, அமிர்த வேலை யோகா, தனித்தனியா இருக்கு. அமிர்த வேலை யோகா வேற மாதிரி செய்யணும், ஈவினிங் யோகா வேற மாதிரி செய்யணும், கிளாஸ்க்கு முன்னாடி யோகா வேற மாதிரி செய்யணும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க கிளாஸ் முடிஞ்சோன்னு எப்படி யோகா பண்ணணும்னு. அதே மாதிரி டிராபிக் கண்ட்ரோல் யோகா எப்படி பண்ணணும்? டிராபிக் கண்ட்ரோல்னா என்ன? வேகமா போயிட்டே இருக்கீங்க, போலீஸ்கார் ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணத்தினுடைய ஓட்டத்தை ஒரு செகண்ட்ல ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எண்ணங்கள் வந்து அதற்கான ஸ்பீட்ல தான் போயிட்டே இருக்கு. அதை எப்படி ஸ்டாப் பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்?
நான் ஆத்மா இந்த சரீரம் இல்லை, நான் ஜோதி சுரூபமா இருக்க, உருவமத்தில் இருக்கேன், இதெல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் இல்லை இருக்கு. ஏன்னா நமக்கு 3 நிமிடங்கள் தான். அதுக்குள்ள என்ன ஆகணும், நாம டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் மைண்ட். அதுக்காக என்ன பண்ணணும்னா நான் ஆத்மான்னு சொல்லும் போது 2 குருக்களுக்கு மத்தியில 2 கண்களுக்கும் இடையே தலையினுடைய நடுவு பகுதியில ஹைபோதலாமஸ் எங்க பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கோ அங்க நான் ஜோதி சொரூபமாக இருக்கிறேன். இப்ப நான் பாபாவுக்கு முன்னாடி பரந்தாமத்துல பாபா எப்படி இருக்கிற புள்ளி வடிவமாக இருக்கிற வர்ணனையே கூடாது. நான் என்ன பாக்குறேன், பாயிண்ட் ஆஃப் லைட்டா, பாபா பாக்குறேன் பாயிண்ட் ஆஃப் லைட்டா, நாங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்பானவங்க பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசுறது கூட வார்த்தையா வராது. நீங்க ஒரு 10 வருஷம் வந்து ஒரு நண்பரை சந்திச்சு வச்சீங்க, வாய் குழந்தை இருக்கும் பாத்தீங்கன்னா அன்பு. அது மாதிரி பாபாவை பார்க்க வேண்டும், அது மட்டும் வர்ணனே பண்ணக்கூடாது. இப்படி நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களால டிராபிக் கண்ட்ரோல் என்ன பண்ண முடியும், ரொம்ப குறைவான நேரத்துல அசிபிலிட்டி ஆகுறது பாபாவுடைய நினைவுல இருக்கிறது ஈஸியாக. கரெக்டான நான் சொல்றது தப்பா சொல்றது இல்லை. அதனால எப்போது பண்றதோ இவங்க அப்போ பண்ணக்கூடாது. டிராபிக் கண்ட்ரோல் இல்லை, டிராபிக் கரெக்டா ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏன்னா நீங்களா விஐபி இந்த வாய் அதாவது ஃபங்க்ஷன் டைம்ல தீபாவளி அல்லது நியூ இயர் அப்படின்னு போய் ஏதாவது வாங்கி போனஸ் கொடுக்கும். அந்த மாதிரி சிஸ்டர் போனஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் நீங்க ஆஸ் பர் த ப்ரோக்ராம் போறோம், பாபாவை போனஸ் கொடுத்துருக்கு. இதுல நான் நினைக்கிறேன், நானே எதுவும் சொல்றது பதிலா ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி, கேள்வி கேட்டீங்கன்னா அது பல பேருக்கு ஆன்சர் ஓகே. கேள்வி ஏன்னா 2 பேரும் கேள்வி வராது, எல்லாம் புரிஞ்சவங்களுக்கும் கேள்வி வராது, ஒண்ணுமே புரியாத கேள்வி. நான் உங்களை பொறுத்து எல்லாம் புரிஞ்சவங்களே இருக்கு. கேள்வியில ஞாபகம் தெரியாது. எனக்கே எக்ஸாம் வச்சுட்டேன். அதாவது பாடல்களும் நம்ம பாடணும், பாடல்களை நம்ம கேட்கவும் செய்யணும். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, மதுரை சரண்டர்ஸ் ஒரு குரூப் இருக்கு, சரண்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான குரூப். அந்த குரூப்ல மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஹிந்தி பாட்டு நான் பாடி போடுவேன். எதுக்கு அப்படின்னா, நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நாங்க சேவையில ரொம்ப பிஸியா இருக்கிறோம், எங்களுக்கு டைமே இல்லை, எப்போ பார்த்தாலும் சேவையில இருக்கிறோம் அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. இதுக்காக பில் உங்களுக்கு பில் இருந்ததுன்னா டைம் உங்களால எடுக்க முடியும். எவ்வளவுதான் நம்ம பிஸியா இருந்தாலும் கூட பாபாவுடைய ஹிந்தி சாங்கை கேட்டு அதை எழுதி திருப்பி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ராகங்கள் கேட்கறதுக்கு கஷ்டம் தான், ஆனாலும் ராகத்தோட அதை நம்ம பாடிடுவோம். ஏன்னா இந்த நீடு அவசியம். ரொம்ப பாருங்க, எங்க ஆரம்பிக்கும் போது வாக்கிங் கூட்டு போயிருக்காரு, கிளாஸஸ் எடுத்துட்டு பாட்டு பாட வச்சிருக்கு, டான்ஸ் ஆட வச்சிருக்கு, நாடகங்களை போட்டுருக்கு.
ஏன்னா பாபா வந்து நம்மளை டெவலப் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கா டெவலப் பண்றது. பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். பாம்பேல வந்து ஒரு சென்டர்ல இருந்து மைண்ட் ஸ்பா அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் தான். அந்த மைண்ட் ஸ்பா அப்படின்னா என்னன்னா, இப்ப பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல ஒரு ஸ்டால் மட்டும் எடுத்து ஸ்பாக்கு ஒரு 4 டேபிள் போட்டுருப்பாங்க. அதுல நான் ஒரு இந்த மாதிரி லேப்டாப் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 3 மினிட்ஸ் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மைண்ட் ஸ்பால யூ கேன் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மெடிடேஷன். மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். சரி 3 நிமிஷம் தானே சேர்ந்து வருவோம். வரும்போது அந்த மெடிடேஷனை பார்த்தீங்கன்னா 5 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னாக்கா ஆடியோ, இன்னொன்னு என்னன்னா பாட்டு, இன்னொன்னு என்னன்னா விஷுவலைசேஷன். இப்படி பிரிச்சிருக்காங்க. விஷுவலைசேஷன் அப்படின்னா எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணிடுவேன். அதுல நான் ஆத்மாங்கிறதும் பரதாமமும் பரதாமத்துக்கு போறதும் அதெல்லாம் காட்சியாகவும் உடைய சவுண்டு வரும், மியூசிக்கும் ஒண்ணு வெறும் பாடலும் இருக்கும். பாபாவுடைய சாங்ஸ் மட்டும் இருக்கும், பட் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதுல ஆத்மா பரமாத்மா படிச்சு இருக்கும் அந்த பாட்டு. இன்னொன்று பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் சென்டென்சஸ் மட்டும் சொல்லப்படும். இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்ஷன், சில கருத்துக்கள் மட்டும் கொடுக்கப்படும். திங்க் போவேன், அதை வச்சு நீங்க திங்க் பண்ணணும் அப்படின்னு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இது எல்லாமே நம்ம யோகால செய்யறோம், ஆனா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செய்வோம். ஆனா ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு இப்ப ஆடிட்டரி டேஸ்ட் அப்படின்னாக்கா நான் பாட்டை கேட்கதான் விரும்புவேன், நான் படம் பார்க்க விரும்பவே. எனக்கு விஷுவலைசேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் படம் தான் பார்ப்பேன், பாடுறதும் கேட்க. அதே மாதிரி எனக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க, ரெஃப்ளெக்ஷன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா போது எனக்கு திங்க் போவேன். அது லாஸ்ட் மைச்சல் இந்த உலகத்துல இருந்து நான் விலகி போயிடும். நம்மளாம் சில நேரம் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்துடும். டைம் நம்ம தெரியாது, எங்க நம்ம இருக்கோம்னு தெரியாது, மணி எத்தனைன்னு தெரியாது. நம்ம முழுசா இதை போயிடும். இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சயின்டிபிக்கா ஆடிட்டரி யார் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு பாட்டு, விஷுவலைசேஷன் யார் இன்ட்ரெஸ்டோ அவங்களுக்கு படம், அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் யார் இருக்கோ அவங்களுக்கு பாயிண்ட். இப்படி தனித்தனியா எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் யோகா ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி பிடிக்கிறது. ரிலேஷன்ஷிப்லயும் பாருங்க, எல்லாருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பிடிக்கும். சில பேருக்கு அப்பா தான் பிடிக்கும், சில பேருக்கு அம்மா தான் பிடிக்கும், சில பேருக்கு அண்ணன் தான் பிடிக்கும், சில பேருக்கு கணவன் தான் பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரெண்டு தான் பிடிக்கும். இன்னைக்கு யூத்ல பாருங்க, they don't want any relation except friends. பாய் ஃப்ரெண்ட் வேணும், கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், யாராவது they don't want any other relationship. ஏன்னா அங்கதான் என்ன ஃபீல் பண்றாங்க, ஃப்ரீயா ஃபீல் பண்றாங்க. என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல முடியுது, என்னால பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன் பகிர்வு அவசியம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சைக்காலஜில என்னன்னா, துக்கத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது பாதியாக குறைந்து, மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது டபுளாக அதிகரிக்கும். அதனால்தான் ஹாப்பினஸ் பகிர்ந்து கொள்வதற்கு எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா விதமான நிகழ்வுகள்லையும் பாத்தீங்கன்னாக்கா பலகாரம் செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, போய் பாருங்க, பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகிழ்ச்சி நீங்க பகிரும் போது டபுளா அது அதிகமாகும். அதே நேரம் துன்பத்தை ஒரு கஷ்டத்தை நீங்க பகிர்ந்தீங்கன்னா போதும் பாதியாக குறைஞ்சிடும். அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது. ஆனா நீங்க சொல்லிட்டாலே பாதி உங்களுக்கு துக்கம் குறைஞ்சு. அப்ப ஷேரிங் இஸ் an important. மனித வாழ்க்கையில ஷேர் பண்ண முடியும். பாபா என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தன்னிட ஷேர் பண்ண சொல்ல. அதனால நமக்கு துக்கம் இருந்தாலும் பாபாட்ட போறோம், சுகம் இருந்தாலும் பாபாட்ட. துக்கம் வரும்போது பாபாட்ட சொல்லும்போது துக்கம் பாதியா குறைஞ்சிட்டு, ஹாப்பியா இருக்கும்போது பாபாட்ட சொல்றோம் டபுளா இருக்கு. நமக்கு தான் லாபங்கிறது பூரா. அப்ப நாம லைஃப்ல 2 விஷயங்களை கத்துக்கணும். ஒண்ணு ஷேர் பண்ண தெரியும். ஆனா நீங்க பாருங்க, சில பேர் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு வாரம் கூட பேசணும். ஏன் தெரியுமா, பேசினா பிரச்சனை. நீங்க உலகத்துல என்னன்னா பேசினா பிரச்சனை. நீங்க என்ன ஷேர்
அதே மாதிரி நீங்க எப்ப டிஸ்க்ளோஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு புரிதலே வரும். டெக்னாலஜியை பாருங்க, பிறருக்கு புரிய வைப்பதின் மேலமாக நம்ம புரிய வைக்கணும். நிறைய தடவை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல அவங்க கேள்வி கேட்ட பிறகுதான் நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா பதில் சொல்லிடுவோம். ஏன்னா பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோம், எப்பயோ நம்ம கேட்டிருக்கோம். நீங்க புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்தால்தான் நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்வீர்கள். இது நான் புரிந்து கொண்டது. புரியுதா? நார்மலா உலகத்துல என்ன செய்வாங்க, எனக்கு புரிந்தாதானே நான் உனக்கு புரிய வைப்பேன், எனக்கு தெரிஞ்சாதானே நான் உனக்கு சொல்லுவேன். அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியணும்னு ஆசை மற்றவங்களுக்கு விளக்க வைக்கலாம். எப்ப முடியும்? அதனால பாபா சொல்றாரு, உங்களுக்கு தைரியம். பாபா இருந்து நீங்க ஆஸ்தி அடையணும்னா தைரியம் வேணும். பாபா ஒரு விட்டு கொடுக்கணும்னாலும் உங்களுக்கு தைரியம் வேணும். ஏன் சொல்றாரு? ஏன்னா கீதையுடைய சாராம்சம் என்ன? இம்மதே பத்தே மதமே. தைரியம் உள்ள குழந்தைங்களுக்கு பாபா உதவி. நான் பேக்க போட்டுட்டேன், ஒயிட் நோட் போட்டேன், கோயிலெல்லாம் போறது இல்லை, வேற எங்கேயும் போறது இல்லை, என்ன ஒன்றை எனக்கு வேற வழியே இல்லை, பாபா எங்கிட்ட பண்ணுவார அப்படின்னு எடுத்து வழி ஒரு ஸ்டெப். நான் 1000 ஸ்டெப் உனக்கு பிடிச்சிருப்பேன். கண்டிஷன் என்ன? ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கீங்க. அதான் அதுதான் நம்ம தெரியும். நாம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு ஸ்டெப் நீனே எடுத்து வச்சிடாங்க. என்னால அது முடியாது. ஏன்னா உனக்காக எடுத்துச்சுன்னா உலகத்தோட அத்தனை கோடியாக நான் தான் எடுக்கணும். அப்ப எப்படி நான் கர்மத்தினுடைய சித்தாந்தத்தின்படி இருக்க முடியும்? தெய்வம் தான் தெரிகிறார்கள். அவங்களோட சுலோகம் என்ன? கரையா போவார். யார் செய்வார்களோ அவர்கள் தான் அடைவார்கள். எத்தனா கரையா உத்தனா பாயகா. எவ்வளவு செய்வீங்களோ அவ்வளவுதான் அடைவீங்க. நானும் நினைச்சேன் செய்யணும்னா பாபா என்ன சொல்றாரு, நானும் நினைச்சேன் உனக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு? ஏன்னா நீங்க நினைக்க முடியாது, நீங்க செய்யல. எதுக்கு பலன்? சொல்ற ஒரு குரல்ல, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிகள் மெய்வருத்த கொடுத்தது. அந்த குரல்ல பியூட்டி என்னன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் சொல்றது. அது எப்படி தெய்வத்தால ஆகாம இருந்தா? கடவுள்னா என்ன அர்த்தம்? அவரால் எல்லாரும் செய்ய முடியும். ஒரு கண்டிஷன் போல ஆகாத முடியாத கூட உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கணும். அந்த முயற்சிக்கு பலனுக்கு மட்டும் சொல்லல, அதுல ஒரு குரல் போல மெய் வருத்த புனிதரும். மெய் வருத்தம் என்ன? நீ கஷ்டப்படுறதுக்கு உனக்கு பலன் கிடைக்கிறது. ஏன் கஷ்டம்னு சொல்றாரு? எதை ஒன்றை நீங்கள் புதிதாக செய்தாலும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப புதிதாக செய்யும் போது கஷ்டமா இருந்தாலும் நீங்க கஷ்டப்படாம மறுபடியும் முயற்சி பண்ணீங்கன்னா பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும். தைரியமா இருந்து நீங்க யோசிக்க, ஊர் என்ன சொல்லணும், உலகம் என்ன சொல்லணும், அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க பாபா கொஞ்சம் ஊர் என்ன சொல்லிட்டு போட்டோம். விஷயங்கள் எது வேணாலும் பேசிட்டு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்போ உங்களுடைய முடிவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு தைரியம் உடையதா இருக்கு. அந்த பாபா உங்களுக்கு சும்மாதான் பாபா பண்றது. இன்னொன்று தெரிஞ்சீங்க, எதை ஒன்றையும் நாம் இலவசமாக பெற முடியாது. 15,000 ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்க போறாங்க, விசாரிச்சுருவாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், எந்த கடையில வாங்கலாம், எங்க மார்க்கெட்ல நல்லா இருக்கும், எந்த கலர் வாங்கலாம், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போய் பணம் கொடுத்து வாங்குவோம். அவர் அந்த பில்லு கொடுக்கும் போது ஒரு டீச்சர் கொடுப்பாரு. அந்த டீச்சரை வாங்கும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காரு, ஏன்னா அது 15,000 ரூபாய் கொடுத்து. ஆனா ஃப்ரிட்ஜ் அந்த டீச்சரை வாங்கும்போது ஏன் சந்தோஷமா இருக்கு? பெரியவன ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கர்மத்தினுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதை ஒன்றே நீங்க இலகுவாக பெற முடியாது. டிகிரி இருக்கு, டிகிரி இருக்குன்னா எப்படி கிடைச்சது? காசு கொடுத்துவாங்க இல்ல இல்ல படிச்சல படிச்சது என்ன அர்த்தம்? டைம் விட்டல, முயற்சி பண்ணல, எக்ஸாம் எழுதுனல,
அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்தது இல்ல, அதான் நான் கேட்டீங்க. ஆகல புரியுதா உங்களுக்கு? எதை ஒன்றையும் கொடுக்கணும்னா சங்கம் யுகத்துல நீங்க ஒரு விஷயத்த கிளியரா இருக்கீங்க. இப்ப நடக்கிற யுகம் சங்கம் யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது சங்கம் யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரை சொல்லியே இருக்க மாட்டேன். This is my last birth. இந்த சிருஷ்டி சக்கரத்துல இது என்னுடைய கடைசி ஜென்மம். அடுத்த ஜென்மம் நான் எங்க இருப்பேன்? சொர்க்கத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? செய்யணும் பாருங்க. சத்தியத்துல எத்தனை ஜென்மம்? எத்தனை ஜென்மம்? 12. கரெக்டா சொல்லுங்க. 2 3 20. பாப்பா எத்தனை ஜென்மத்துக்கான ஆஸ்தியம் கொடுக்குற? 23. அந்த ஒண்ணு அவன் என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல நான் அடைகிற பிராப்திகளை இப்பயே அடைந்து இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் என்னால அடுத்த 20 ஜென்மத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நான் கலியுகத்துல இருக்கிற கணக்கு வழக்கு தீர்த்து கொண்டிருக்கிற குடும்பத்துல இருக்கிற இத்தனை வருஷமே எனக்கு ஞானத்துல வந்திருக்கேன், ஊழல் நான் வரல, கல்யாணம் ஆயிருக்கு, நான் என்ன பண்றது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியா போது நீங்க வித்தியாசம் பார்த்து கொண்டே ஏற்றுவீங்கன்னா தமிழானவங்களுக்கு சமூகமானவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு குறைச்ச நீங்க இல்லத்துல இருக்கவங்களுக்கு சொன்னா விட்டுடுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லை, இதான் வேலை. நாங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம், தொழிலையும் பார்த்துக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், இதுல சண்டை வேற நாங்க தான் பார்த்துக்கிறோம், செலவுக்கு பணம் கொடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க வளர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கேட்க மாட்டீங்க. சண்டைதான் கரெக்டா போகுது. இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய ரிசோர்சஸ பாபா சேவையில பயன்படுத்தணும். பாபா பண்ண ஞானம் யோகம் தாரணை சேவை, சேவையை 4வது வச்சிருக்க. ஆனா நான் கேட்கிறவங்கிட்ட ஞானம் இல்லாம யோகா ஆகுமா? ஞானமும் யோகமும் இல்லாம உங்களால தாரணம் பண்ண முடியுமா? முடியாது. ஞானம் யோகம் தாரணம் இல்லாம உங்களால சேவை பண்ண முடியுமா? முடியாது. அவங்க எது அகிம்சை? பாபா சொல்றாரு, அப்படிங்கிற வாங்கிட்ட என்னால ஒரு கொடி கூட சேவை செய்யாம என்னால ஒரு கொடி கூட சேவை செய்யாம இருக்க முடியாது. அதனால என்ன சொல்ற, யார ஒரு சேவா பேலன்ஸ் போகும். இறைவனுக்கு எவ்வளவு மகத்துவமோ, ஏன்னா பாவ கர்மங்களை அழிக்கணுமோ, சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணுமோ, அடுத்த வரையில 20 ஜென்மங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது போல துக்க காலத்துல அட்டே பண்றோம். நாம சிங்கிளா பண்ணவே மாட்டோம். அதனால பாபா நமக்கு எதுக்குதான் டெவலப் எப்படி சொன்னாங்க? இரட்டை கிரீடம், இரட்டை சிம்மாசனம், 2 யுகங்களுக்கான பிராப்தி, எல்லாமே டெவலப் தான் கொடுக்கிறது. ஏன் நம்ம டெவலப் கொடுக்கிறது? சும்மா நீங்க வெள்ள சதம் போட்டுட்டீங்க, நீங்களும் என்ன செய்யுங்க, எது பண்ணாலும் என்ன பண்றீங்க? டெவலப் என்ன பண்றீங்க? அதே போல முக்தி ஜீவன் முக்தி 2 அடைவீங்களா? அப்ப 2 காலம் என்ன செய்யுங்க? பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு பாடமே 2 தான் சொல்றேன். அந்த 2 தான் நீங்க படிச்சுட்டீங்க. என்ன பாடம் தெரியுமாது? கருணா அவர்கரா, செய்வது பிறரை செய்ய உழைப்பு, பன்னா அது பனானா, ஆவது பிறரை காக்குவது, பரிவர்த்தனோனா பரிவர்த்தன் கரை, நானும் மாறணும் பிறரையும் மாற்றுவது. அப்ப டபுள் பண்றீங்க, சிங்கிள் பண்றதே ஆதரவு, நீங்க டபுள் பண்றீங்க, அதனால டபுள் பணம் எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்குது? டபுள் தான் கிடைக்குது. ஏன்னாக்கா நாம செய்யறது என்ன? டபுள் டபுள் திருப்பி யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லையே. யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாபா பாருங்க, 99% அங்கீகாரம் சொல்லுங்க. பாபாவோட ஞானம் சாக்கார வாங்கினா 5 விஷயங்கள் தான், கிடையவே கிடையாது. ஒரு
அதுக்கு இவ்வளவு ஞானம் சொல்லியிருக்காரு. 4 வருஷமா சொன்னவா மொழிகள் இத்தனை வருஷம் கேட்கிறது 5 விஷயங்கள் என்ன? எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு. இந்த 5 தவிர வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? ஆணிகள். அதே மாதிரி பாபா நமக்கு 5 பொக்கிஷம் கொடுத்திருக்கிறார். என்னென்ன கொடுத்திருக்காரு? அதுல ஒரு முக்கியமான ஸ்லோகன் என்னன்னா, if you don't use you lose. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, பயன்படுத்துறேன்னா இன்னும் என்ன பண்ணுறோம்? யாருக்கு ஓட்டு தெரியாது, டிரைவர் இல்லை, யார் இன்னும் என்ன பண்ணுறோம்? யூஸ் இல்லை. அதே மாதிரிதான் பாபா நம்ம கொடுத்த 5 பொக்கிஷங்களை நாம நேரத்துக்கேற்ப பயன்படுத்திக்கிறோமோ. அதுதான் பாபா என்ன சொல்றாரு? பயன்படுத்தி பயன்படுத்தி. பயன்படுத்தாம உங்களால பயன்படுத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க போகக்கூடிய பெரிய பொக்கிஷம் என்ன? எண்ணங்கள். அதுதான் பெருசு. நம்பர் 2 நேரம், டைம். ஏன்னா நேரத்துக்கு ஏற்பதான் நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனே பண்ணணும். ஒரு வாரத்துல நான் போலாம், இங்க இருந்து மட்டக்களப்பு அப்படின்னு நடந்து கூட போலாம், சைக்கிள் கூட போகும். ஒரு நாள் போனா நான் கார்ல ட்ரெயின்ல தான் போகணும். ஒரு நேரத்துல போனா ட்ரெயின்ல தான் போய் ஆகணும். மோட் மாத்தி ஆகும். அது மாதிரி நேரத்திற்கு ஏற்ப என்னோட ஸ்பீட் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். அதனால டைம் பிளேஸ் a very இது கூட பாபா சொன்னாங்க, சங்கமேகத்தினுடைய நேரம் அவருடைய மகத்துவத்தை. நான் சங்கமேகத்துல இருக்கிறேன் அப்படின்னா கடைசி ஜென்மத்தில் இருக்கேன். இனி நான் மனிதனா பிறப்பேன். அடுத்து பிறப்ப என்னவா பிறப்பேன்? தேவதையா தான் நான் பிறப்பேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்படி வந்தாலும் அப்படிதான் நான் போக முடியும். எப்படி நான் வந்தேன்? சர்வகுண சம்பன்ன, சோழாதல சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதை புருஷோத்தம், அஹிம்சா பரமோ தரம். இந்த 5 குவாலிட்டியோட தான் நான் சொர்க்கத்துல வந்தேன். ஒவ்வொரு எப்படி போனோம்? இந்த 5 தானே போனோம். அதுதானே இந்த 4 போனோம். 4 போனோம் எதுக்காக? சர்வகுண சம்பன்னம் ஆகிறதுக்காக, சோழாதல சம்பூர்ணம் ஆகிறதுக்காக, சம்பூர்ண நிர்விகாரி ஆகிறதுக்காக, அஹிம்சா பரமோ தரம். என்னால துக்கத்தை எண்ணத்துல கூட யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் எதை நான் கொடுக்கணும், அதை நான் தெரிவிக்கிறேன். அதனால நான் எப்போதும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். நேச்சுரல், என்னுடைய நேச்சுரல் நேச்சராக ஆகிவிடுகிறது. அதனாலதான் பாபாவுடைய மொழியில கூட இதை இல்லாம நீங்க அப்ரோச் பண்ணணும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு ஆள் வேகமா போய் அந்த ஒரு கையை அவருடைய நர்வஸை பார்ப்பார். அவர் யாரா இருப்பாரு? டாக்டர். ஒருத்தர் உடனே நோட் புக் எடுப்பாரு, எழுத ஆரம்பிப்பாரு. அந்த மோதன வண்டியுடைய நம்பர். அவர் யாரா இருப்பாரு? போலீஸ்கார். ஏன்னா அவர்கள் அப்படி உடனே எத்தனை பேர் பார்க்கிறவங்க அடிபட்டு போயிட்டாரு, அப்படி போயிட்டு ஐயோ ஐயோ அழுவாரு. அவர் யாரா இருப்பாரு? இருப்பாரு. நடந்தது ஒன்றுதான், ஆனா ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு அக்கார்டிங் டு தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதே மாதிரிதான் ஞானத்தையே நாம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மூலமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நிறைய விஷயம் நமக்கு புரியும். ஏன் புரிதல் ரொம்ப அவசியம் அப்படின்னா, ஒரு புரிதல் பல புரிதல்களை உள்ளடக்கியது. 2 பேர் 5 வருஷமா அப்படின்னு சண்டை வந்து சண்டை வந்தாலும் முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? இப்பதான் நீ யாருன்னா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப 5 வருஷமா என்ன பண்ணுறேன்? அப்புறம் என்ன சொல்லுவாங்க? போன தெரியும், அதுக்கு முதல் தெரியும். அப்படிதான் என் மதவன் போகும்போது நீ என்னை பத்தி என்ன சொன்ன என்ன எனக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, புரிந்து உணர்வு என்பது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா மதிக்கிறது. நீங்க குருநானக் ஆகட்டும், முகமது ஆகட்டும், அவங்க பேசுற பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு டிராமா பத்தி புரியும், ஒவ்வொருத்தருடைய ஜென்மத்தை பத்தி புரியும், நம்மளுடைய கர்மத்தை பத்தியும் புரியும். அது புரிந்தவங்க தான் தலைவர்களா இருக்கும். தர்மத்தினுடைய தலைவர். நாம எல்லாரும் தர்ம தலைவரோட வெளியாகும்.
ஏன்னா நாம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறோம். ஞானம் 87 வருஷமா சொல்றேன். இந்த 87 வருஷமா சொல்ற ஞானத்தை 2 வார்த்தையில தெரியுமா? 2 வார்த்தை என்ன தெரியுமா? கிரியேஷன்ல ஆத்மா வந்துடும், சிஸ்டக்கெல்லாம் வந்துடும். கிரியேஷன்ல பாபா வந்துடும். அவர் வர டைம் வந்துடும். யாருங்கிறது வந்துச்சா 2 வருது. அதே மாதிரி யோகானா என்ன? பாபா சொன்னா நான் உன்னோட, நீ என்னோட குடும்பத்துல இருக்கா, வேற என்ன இருக்கா? அதே மாதிரி தாரணையும் பாபா சொன்னா 2 வாரம் நீங்க சொல்லலாம். செய்வோம் செய்வோம். வேற என்ன தாரணை? ஈகோ எங்கேருந்து வரும்? பண்ணித்தானே வரும்ல, விட்டு கொடுத்து தானே வரும்ல, கட்சி தானே வரும்ல. ஆனந்தம் பாபா சொல்றாரு, நான் கடலாகவும் இருக்கிறேன், ரூபத்துல புரிஞ்சு வருவோம். அப்படி கடலுக்கு நீல ஆழம் கிடையாது, ஆழம் கிடையாது. ரொம்ப பாருங்க, உள்ளிக்கும் ஆழம் கிடையாது, ஆழம் கிடையாது. ஏன்னா இது பாயிண்ட் ஆஃப் 2 மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளவர் அப்பா. அதனாலதான் நாம முன்னேறணும். ஒரு ஸ்டாப்பும் தெரியணும், நம்மளுடைய ஞானத்தை கடையவும். ஞானத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கடையிறமோ அவ்வளவுக்கு நமக்கு போதை ஏற்படும் பொழுதுதான் மகிழ்ச்சி. போதை இல்லாம உங்களால மகிழ்ச்சி அடையவே முடியாது. என்னுடையவர் யார், நான் யாருடையவர் என்ற விசாரசாதன மந்திரம் தான் ஆரம்பத்துல ரோசி தேவிக்கெல்லாம் நான் ரொம்ப பயப்படுவேன். அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. லட்சுமி தேவி அவங்க கூட இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் மதவெளி பிரச்சனை இருக்கும். ஆனா ரோசி தேவி என்னன்னாக்கா பிற்கால தரிசின்னு சொல்லலாம். நம்ம பார்த்த மாற்றத்துல அவங்க புரிஞ்சுவாங்க. இவங்க என்ன செயலுக்கு பயன்படும், இவங்க எப்படி பாபாவை பிரத்யட்சம் பண்ணுவதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா நான் அவங்கள சந்திக்கும்போது எங்க இருக்கிறேன் போயிருக்கேன் சென்னைக்கு. அப்புறம் அவங்க கொடுக்குறாங்க. அதன் பிறகு மவுண்ட் அபுல டாக்டர் பிரகாஷ் தேவி சென்னை ஜெயக்குமார் மந்திரி கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல சகோதரிகள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதனால அந்த பிரதர்ஸ் 2 பேரையும் நாம நிமித்தமா வச்சு சேவை ஆரம்பிக்கலாம்னு கேட்கிறாங்க. தாந்திரிகள் டிஸ்ட்ரிக்ட் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்தியாவில சகோதரிகளை தவிர சகோதரர்கள் சட்டம்லாம் நடத்த முடியாது. அது இந்தியாவில கண்டிஷன். சரண்டராக தவிர சென்ட்ரல்லாம் நடத்த முடியாது. ஆனா எக்ஸம்ஷன் ப்ரூஃப் தி தியரின்னு சொல்லுவோம். நாங்க எக்ஸம்ஷன் முதல் முறையாக சகோதரர்கள் சென்டர் ஆரம்பிச்சோம். நாங்க போகலாம் வைப்போம், ஆஃபர் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுப்போம். நம்ம கிளாஸ்ல மாதாஸ் கன்னியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வரும். சொந்த வீடு அந்த வீட்டுக்கு ஓபன் பண்றதுக்காக நிர்மல் சாந்தா தாதி இருந்திருக்காங்க, ரத்தமணி தாதி இருந்திருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒரு 40 கீதா பாஷால சப்ஜெக்ட் மெயின்டைன் பண்ணி ஆனாலும் என் கூட சகோதரர் அவர் கூட இருப்பது. அவருக்கு மதர் டச்சு. அவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு மதர் டச். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேற ஃபாதர் இருக்கணும், நீ அப்பா மாதிரி ரொம்ப கடுமையா இருக்கீங்க. அவர் ரொம்ப அம்மா மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கும். அதனால சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது ரோசி பேசி ஒன்றுதான் சாந்தா பேசி சொல்லிட்டாங்க, நீ அவரை மீட்டிங் அனுப்புங்க, ஆனுவல் மீட்டிங் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டூடெண்ட் என்னன்னா எனக்கு வசதி இல்லை பணம் வாங்குறதுக்கு. சிஸ்டரே அரேஞ்ச் பண்ணி யாரோ ஒரு ஸ்பான்சர் பண்ணி சொல்லிட்டு ட்ரெயின்ல அனுப்பிச்சிட்டாங்க. நான் போறேன் மவுண்ட் அப்புல ஆனுவல் மீட்டிங் வருது. அந்த மீட்டிங்ல நான் உட்காந்துருக்கேன். அங்க நான் ஒரு ஆளு தான் கல்வி முடிவு சின்ன பையன். இது எல்லாம் வயசான
எனக்கு ஒண்ணுக்குள்ள என்னன்னா இங்க இருந்து நம்ம உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப சொல்லும் போது மொத்தம் ஒரு மாதிரி பார்க்கலாம் சின்ன பையனா இவங்க பேசுறாரு. ஆனாலும் ஜாதி பிரகாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவனமா கேட்கும். அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு சரியா பட்டதுன்னா உடனே அப்சர்வ் பண்ணிடும். பாபா சொல்றாங்க வானசோ மாறி கருத்துக்களை சொல்லும் போது நீங்க என்னமா சொல்லலாம். ஆனா நாம சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. உடனே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் காரணம். வானசோ மாறி வானசோ மாறின்னு பாபா சொல்லி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல அவங்க கருத்தை சொல்லுவாங்க. ஆனா இறுதியா ஜாதி பிரகாஷ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. நான் சொல்லுங்க அவங்க கேட்கவே இல்லை. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மகாரதிகளுடைய அந்த சபையில ஒரு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நான் அனுப்பிட்டு மீட்டிங். அப்ப ஐடென்டிஃபை த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ஸ்கூல். ஒரு தடவை ஊட்டியில இருந்து அவங்க மெட்ராஸ் போறதுக்காக கோயம்புத்தூர் வந்து ட்ரெயின் ஏறாங்க. இப்ப நான் பிரம்மகுமாரி வித்யாலயத்துடைய அறிமுகத்தை இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா எழுதி. ஏன்னா மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறேன். அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய அறிமுகம் கொடுக்கும் போது அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய மெத்தடாலஜி என்ன, இப்படிதான் எழுதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் மதுபன்ல இருந்து ஒரு புக்ல எல்லாம் பிரம்மகுமாரி ஒரு 5-6 பக்கமா எழுதி வேற பேராகிராஃப் எதுவுமே கிளாரிட்டியா இருக்கா. ஆனா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே ரீஆர்கனைஸ் பண்ணி எழுதி ஒரு பக்கத்துல பிரிண்ட் பண்ணி கொண்டு போனோம்னு வாங்கினாங்க கையில. உடனே பேனா என்ன சொல்ல போறேன்னு தெரியுது. ஒரு 2-3 வரி படிக்கிறாங்க. என்ன பாக்குறாங்க பாக்குறாங்க. எனக்கு வயிறு இன்னும் கிடையாது. பாக்குறாங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுது. உடனே கடைசிக்கு என்ன பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒரு காப்பி கொடுத்து அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். அதோட முடிஞ்சு அடுத்து நான் 1 இயர் வச்சு மவுண்ட் போறேன். அந்த பிரம்மகுமாரிகளுடைய அறிமுக புக்களை கூட இதே மாதிரி இங்கிலீஷ்ல ஹிந்தி எது சொன்னாலும் மவுண்டன்ல கேட்பாங்க. ஏன்னா ஜாதி பிரகாஷ் பண்ணி ரோசிமேண்டிய எந்த ஒரு நாவல் ஐடியானாலும் அவங்களை கேட்பாங்க. அவங்க மீட்டிங்ல போகும். இந்த 12 ஜோதிலிங்க விஷயமா கூட கூப்பிட்டு எல்லா ஜாதிகளுக்கும் நடுவுல டிஸ்கஷன் நடக்குது. அப்புறம் ரோசிமேண்டி என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க, நீங்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல ஹிந்தி எனக்கு தெரியல. ஒரு வார்த்தை நான் அமெரிக்கா பாரத ஒரு தடவை சந்திக்கிறேன். ஹிஸ்டரி ஆகல. எப்படின்னா அவங்களுக்கு கீழே கத்தியில உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல நான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி முட்டிக்கால எனக்கும் பாபா கிடையாது. ஒரு ஆராய்ச்சி கூட இருக்காரு. பாபா என்ன கேட்கிறாரு, உன்னுடைய கால் எல்லாம் நல்லா வசதியா இருக்கு. எனக்கு தலையை சுத்துது. இன்னும் பகவான் என்று என்னன்னு கேட்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நினைவுகள் எல்லாமே நினைவுகள் இருக்கிறது. அப்ப அவளுக்கு ஹிந்தி தெரியாதவங்க கூட அந்த பாவனை மட்டும் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வருது. ரெண்டாவது, எந்த விஷயங்கள் சம்திங் நார்மலா இருக்கு அதை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு தடவை நம்ம ஒரு பேர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு முஸ்லீம் எப்போதும் மவுண்டன் தான் போகணும். முஸ்லிம் மவுண்டனுக்கு வர்றதுன்னா இந்த மவுண்டன் கோஸ் முஸ்லீம். அதே மாதிரி நாம எல்லாருமே மக்கள்கிட்ட போவோம். அவங்க கொண்டு போவோம். அந்த எக்கியத்தை வச்சுக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம் இதுல தியாகம் பண்ண சொல்லுவோம், சமர்ப்பணம் பண்ண சொல்லுவோம். அதுக்கு அவங்களுக்கு கிஃப்டா வேல்யூஸை நம்ம கொடுப்போம். இது மகா தியான இயக்கம் அப்படின்னு ஒரு டாக்டர் பண்ணி வெயில எல்லாம் அன்னப்படம் டிசைன் பண்ணி அதுல ஒரு குண்டத்தை வச்சு அது ஏறின மாதிரி டிசைன் பண்ணி
என்ன நீங்க பண்ணா வீடு வீடா போகுது. மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 50 ஃப்ளோர் 40 ஃப்ளோர் இருக்கும். எல்லாத்துலயும் ஏறி போவோம், ஒரு வீடு தான் போகணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க வரணும் ஆக்சுவலா ஆத்மாக்கா பாபாட்ட வரணும், வரலன்னா பாபா தோஸ்து அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம பத்தி மவுண்டவுடைய மீட்டிங் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. சொல்றாங்க கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்ரிசியேஷன் அவங்களுக்கு பிடிக்கும். சில நேரத்துல ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுங்க, நேரம் சொல்ல மாட்டாங்க. என் கூட இருக்க ஜெயக்குமாரை வச்சு கூப்பிட்டு திட்டுவாங்க, இவர் என்ன பண்ணிலாம் பண்றாரு. அவர் வந்து எனக்கு சொல்லுவாரு, நீங்களே அவர்கிட்ட சொல்லணும் அப்படி போ அப்படின்னு. அதாவது கண்டிப்பா இருக்கும், அதே மாதிரி கவனம் இருக்கும், அன்பு இருக்கும். அன்புனா எல்லைக்கப்பட்ட அன்பு அப்படின்னா என்னங்கிறத முதல்ல அவங்களுக்கு தான் பாபாவுக்கு எல்லைக்கு அன்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் நிமித்தமாக பாபா கொண்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அம்பாலால வந்து பேங்க் சர்வீஸ்ல போயிருக்கேன். அங்க இருக்கிற சிஸ்டர் வந்து கொஞ்சம் அவ்வளவு எஜுகேட்டட் கிடையாது. ஒரு ஹால் கட்டினவங்க பக்கத்துல ரூம்லாம் சில மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணும். அப்ப எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வருது. சில நேரம் பாத்தீங்கன்னாக்கா சண்டை போட மாதிரி 2 பேரும் பேசுவோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் 2 பேரும் மற்றவங்க பாப்பாங்க, கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சண்டை போட்டு சிரிச்சுட்டு நான் என்ன நினைக்கிறேன், கருத்துக்கள வேறுபாடு இருக்கலாம். ஆனா அப்ப நான் மௌனம் போயிருக்கிறேன். விஸ்வரத்தன் தாதாட்ட பேசுறேன். விஸ்வரத்தன் தாதா ஒரு பிரச்சனை என்ன சேவையாளர் இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்டென்ஷனும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, என்னுடைய இன்டென்ஷன். ஆனா எங்களுக்குள்ள அடிக்கடி மோதல் வருது. என்ன அது ஒரே ஒரு கேள்வி கிடையாது, அவங்க அங்க வந்தது யாரு? பாபா தான். உனக்கு என்ன பாபா தான் வச்சிருக்காரு, அவங்க சொல்லுபடி கேட்டு போட்டு நீ ஏன் உன்னுடைய மர்மத்தை மிஸ் பண்ற, ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது. நான் சொன்னேன், அது இல்ல விஷயம், அது நான் டெக்னிக்கலா சில விஷயங்களை சொல்றேன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி புரிய மாட்டேங்கன்னா நீங்க என்ன சொல்ற, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ற, அவங்களுக்கு கோபம் வருது. சீரியஸ், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா நீங்க மனைவி சொல்றது ஒண்ணுதான். அப்ப கோபம் வருமா வராதா? இன்னும் கேள்வி வருது பாஷை, உன்னுடைய பாஷையை நீ கேள்வி பண்ணீங்க, என்ன பண்ண யூ ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்னேன், அது எப்படி எனக்கு புரியல நீங்க சொல்றது. அவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் புரிய வைக்க அப்படின்னு சொல்லு. யூ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் தட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 2-3 தடவை சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, போய் போல என்ன செய்யணுமோ செஞ்சு ஃபுல் பிளாங்கெட் பர்மிஷன் அது பாட்டி முடிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம், வேர்ட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி யூசிங் ப்ராப்பர்லி. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு யூ ஷுட் கிவ் தி ரெஸ்பெக்ட். அந்த சேம் டைம் வி கேன் கிவ் அவர் ஐடியாஸ் ஆஃப் நோ ப்ராப்ளம். ஆனா நாம சொல்றதுதான் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். பாபா ஒருத்தவங்க நிமித்தமா வச்சிருக்காங்கன்னா அவங்க வாய் மூலமா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா பாபா சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா, நீங்க சொல்றது கரெக்டா இல்லையா, எனக்கு ஒண்ணு சொல்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நேற்று ஒண்ணு சொன்னாங்க, நீங்க ஒண்ணு சொன்னாங்க, என்ன சகோதரிகள் சகோதரர் இவங்க தலைவலியா இருக்கு. நிமித்தம் வச்சிருக்கா எந்த பாபா வச்சிருக்கா, தாய் பாபா சிவபாபா, சிவபாபா வச்சிருக்காரு. கரெக்டா சொல்லு பாபா. மூன்று காலத்தையும் அறிந்தவர். வெறும் சிவபாபான்னு சொல்லக்கூடாது. நீங்க சிவபாபா சிவபாபான்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு அவங்க அன்பே வருது. என்னுடைய பாபான்னு சொல்லணும், இனிமையான பாபா, அன்பான பாபான்னு சொல்லணும். அதே மாதிரி நேரத்துக்கு ஏற்ப அவருடைய பொசிஷனை மாத்திக்குவாங்க. நிமித்தமா வைக்கும் போது யாரு, திரிகால கழிச்சு 3 காலத்துக்கு உணர்ந்தவர். என்ன கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சாரு, தேடி கண்டுபிடிச்சாரு, திரிகால கழிச்சு கண்டுபிடிச்சாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலையா, எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் தான் தெரியும். அப்ப
சத்குருவாக இருந்து எனக்கு வரதானம் கொடுக்கல. இப்படி ரிலேஷன்ஷிப்பையும் மாற்றணும், அவருடைய பொசிஷனையும் மாற்றணும், அவருக்கு நமக்கு உள்ள அந்த சம்பந்தத்தின் ஆதாரத்தோட நம்ம அப்பதான் நம்ம என்ன பிராமண வாழ்க்கையே நமக்கு செலவழிச்சினால தெரியும். பேசிக்கிட்டே இருக்கு. சாந்தி ரொம்ப நன்றி. ரொம்ப பாபாட ஞானத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்டா புதிய புதிய வகையில சொல்லி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. பாபாக்கும் இந்த நாடகத்துக்கும் அதே மாதிரி இளைஞர்களோட சேர்த்து இந்த கணேஷ் நாடகத்துக்காக மனசார நன்றி சொல்றோம். அதே மாதிரி எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிட்டு வரணும். இவரது நிறைய சர்வீஸ் வச்சு ஐடியாஸ் எல்லாம் பகிர்ந்து கொண்டார். ஆனா ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு 2 days அது மாதிரி தான் அவரோட ரொம்ப புதுசாக விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக வந்தது வேற ஏதோ ஆரம்பிக்கு செய்யறது வேற ஏதோ செய்யும். ஏன்னா பாவனுடைய விருப்பம் குறிப்பிட்ட மகான ஆத்மாக்கள் எல்லாம் சந்திக்கணும்னு அனுப்பியிருக்காரு. நான் நினைக்கவே இல்லை இந்த சென்டர் சொல்றேன், இங்க மொழி சொல்றேன் இல்லைங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா பண்றேன் உங்க கூட நான் நினைக்கிறேன். அதனால தேங்க்ஸ் டு பாபா, தேங்க்ஸ் டு டிராமா, தேங்க்ஸ் டு யூ சில்ட்ரன், ஸ்வீட் சில்ட்ரன். மாதிரி 10:30 சொல்லுவோம். பெரிய போய் பெரிய வர்த்தகளை சந்திக்கணும். பெரிய ஆளுநர் பாபாவுடைய ரொம்ப விசேடமான கல்வி ஆத்மாவாளர்கள் மூலமா பெற்றுக்கொள்ளணும். இருந்த நன்றி. ஓம் சாந்தி. சொல்லிப்படாத 5 நிமிஷம் ஒரு பாடத்துக்கு தியானம் செய்வோம். அதுக்கு அப்புறம் ஒரு போட்டோங்களோட எல்லாருமே இருந்து ஒரு தனி போட்டோ எடுத்துக்கொள்வோம். ஓம் சாந்தி. எங்களுடைய ஒரு இளைஞர் சார்பாக ஒரு சிறிய அன்பு இணையையும் இப்போ நாங்கள் வழங்குகிறோம். ஓம் சாந்தி. போட்டோகிராஃபர் ரெடியா
Thank you.